நான் என்ன சொல்கிறேன், அஜித்குமார் நகையை திருடியதாக ஒரு வாதத்துக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். அஜித்குமார் திருடி இருக்கலாம். என்ன காவல்துறை அவங்க வந்து இப்போ அஜித்குமார் திருடினான்னு நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லும்போது அஜித்குமாரை விசாரிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. நான் மறுக்கல. எஃப்ஐஆர் போட்டு அஜித்குமார் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிங்க, அரெஸ்ட் பண்ணி கஸ்டடி எடுத்து விசாரிங்க. எஃப்ஐஆர் இல்லாமல் எப்படி சார் எப்படி சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நான் காவல்துறையோட வாதத்தை ஏற்றுக்கிறேன். திருடி இருக்கலாம் அஜித்குமார். முறையாக விசாரிங்க, சட்டபூர்வமாக விசாரிங்க. என்ன வித்தியாசம் ஏற்படும்? எஃப்ஐஆர் போட்டு அடிக்கலாமா? எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் எஃப்ஐஆர் போட்டாலும் அடிக்க முடியாது. நீங்கள் அஜித்குமாரை விசாரிக்கிறதுக்கே எஃப்ஐஆர் போடணுன்றேன். அது முதல் கட்டம். எஃப்ஐஆர் போட்டு அடிக்க சொல்ல நான் அஜித்குமாரை விசாரணைக்கு வாப்பான்னு கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு எஃப்ஐஆர் வேணுன்றேன். இதெல்லாம் நம்ம ஃபாரின்ல பார்த்துருக்கோம் சார். வாரண்ட் இருந்தால் தான் ஒரு நபரை வீட்டிலேருந்து கூப்பிட்டு போக முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மரபு வழியாகவே ஏதோ ஒரு தவறுன்னு சொல்லிட்டாலே வீட்டில் போயிட்டு சும்மா கூப்பிட்றாரு, எஸ்ஐ கூப்பிட்றாரு வா அப்படின்னு சொல்லிட்டு தோளில் கை போட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்றது. இப்போ இது மாறணும்னு சொல்கிறீங்களா? அடிப்படையிலே கோளாறு இருக்குன்னு சொல்கிறேம்மா.